அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹுவின் பேரருளால் சங்கை மிகுந்த ரமலானுடைய மாதம் நம்மை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் நாம் ரமலானை அடையவிருக்கிறோம். ரமலான் மாதம் குறித்து பல்வேறு சிறப்புகள் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னாலும் ஒரு சிறிய நினைவூட்டலாக சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ரமலான் சுவன வாசல்கள் திறக்கப்படும் மாதம், நரக வாசல்கள் மூடப்படும் மாதம், ஷைத்தான்கள் விலங்கிடப்படும் மாதம், திருக்குர்ஆன் இறங்கிய மாதம், லைலத்துல் கதரை பெற்ற மாதம், ஒவ்வொரு நாளும் நரகவாசிகள் விடுதலை செய்யப்படும் மாதம், மாதங்களிலே ரமலான் மட்டுமே குர்ஆனிலே பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள மாதம். இப்படி ஏராளமான சிறப்புகளுக்கு சொந்தமான இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. எத்தனையோ வருட ரமலான்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறது. இப்போ இந்த ரமலான் நாம் அடைய இருக்கிறோம். இதை வீணடித்து விடாமல் இந்த ரமலானுடைய மாதத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இமாம் ஜமாத்தோடு 5 நேரத்தையும் தொழுகுங்கள், திருக்குர்ஆனை ஓதுங்கள், தராவீகை தொழுகுங்கள், தஹஜ்ஜத் தொழுகுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், குடும்பத்தாருக்கு உதவி செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், உமரா செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் உமராவை செய்யுங்கள், ஜக்காத்தை சரியான முறையிலே கணக்கிட்டு கொடுங்கள். நாம் எவ்வளவு தூரம் அமல்களில் கவனம் செலுத்துகின்றோமோ அவ்வளவு தூரம் நமக்கு இந்த ரமலான் பயனுள்ளதாக இருக்கும். இறுதியாக ஒரு விஷயம், இந்த ரமலானிலே நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமேயானால் அதை தவறவிட்டு விடாமல் அந்த நோன்பாளிக்கு நீங்கள் உங்களால் முடிந்த அளவு நோன்பு திறப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன் குதிப லஹு மிஸ்லு அஜ்ரிஹி. யாராவது ஒருவர் நோன்பாளியை நோன்பு திறக்க வைப்பாரையானால் அந்த நோன்பாளிக்கு கிடைத்த கூலியை போன்றே கிடைக்கும். இதனால் அந்த நோன்பாளியினுடைய கூலியில் எதுவும் குறைந்து விடாது என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். ஆகவே நோன்பாளிகளை நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்குரிய வாய்ப்புகள் கிடைத்தால் அதையும் நாம் பயன்படுத்தி எவ்வளவு தூரம் நாம் நன்மைகளை சம்பாதிப்பதற்கு முடியுமோ அவ்வளவு தூரம் நன்மைகளை சம்பாதிப்போம். வல்லோன் அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு முழுமையான நன்மைகளை பெற்றுத் தருகின்ற ரமலானாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.